ஒரு அழகான கிராமத்துல ஒருத்தர் தள்ளுவண்டி கடையில சிக்கன் கடை போட்டிருந்தாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவர்கிட்ட தான் வாங்கி சாப்பிடுவாரு. அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ணே, அண்ணே, எனக்கு சிக்கன் ஒரு 100 கிராம் போட்டு கொடுங்கண்ணே. சீக்கிரம் கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன். பிள்ளைங்க பட்டினியா உட்காந்துருக்கும். என்னம்மா, எப்பவுமே நைட்ல தானே சிக்கன் வாங்கிட்டு போவ? இன்னைக்கு என்னமோ மதியானத்துல வந்து சிக்கன் கேக்குற? ஆச்சரியமா இருக்கே. அந்த அளவுக்கு இந்த சிக்கன் உங்களுக்கு பிடிச்சு போயிருச்சா? முட்டா 3 வேளையும் இதவே கூட வாங்கி சாப்பிடுவேனே தவிர சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க போலயே. சொல்லுமா, என்ன? ம் அதை ஏனே கேட்குறீங்க? இந்த பையன் சிக்கன் இல்லாமல் திங்கவே மாட்டேங்கிறான் சோறு. அதுவும் இன்னைக்கு சாப்பாடு எதுவும் வைக்கல, வெறும் கஞ்சியாக போட்டுட்டேன். கஞ்சி சொத்துக்கு ஊறுகாவை தொட்டுக்கடானா? ஊறுகாவெல்லாம் வேணாம், பக்கத்தில் சிக்கன் கடை இருக்குல்ல, போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்குறானே. என்ன பண்ணுறது வேணா? கஞ்சிக்கு சிக்கன் 65யா? நல்ல காம்பினேஷன்மா. உன் மகன் நல்லா ருசி கண்டுட்டான் போல, அதனாலதான் சிக்கன் சிக்கன்ட்டே இருக்கிறியான். ரொம்பவும் சிக்கனை சாப்பிட விடாதீங்க, என்ன சூடு பிடிச்சிக்க போகுது. எங்கனே அவ சொன்னா கேட்குறான். சரி போடுங்கண்ணே. அண்ணே, அவங்களுக்கு முன்னாடி நான் தானே வந்தேன். எனக்கு சிக்கன் 100 கிராம் போட்டு கொடுங்க. பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நிற்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தரேன்ப்பா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்காக தானே போட முடியும். இப்படி மொத்தமாக வந்துட்டு போடு போடுனா நான் எப்படி போடுவேன்? எனக்கு என்ன 10 கையா இருக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க. அவனோட கடையில் அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட சிக்கன் வாங்க போனால் 1/2 மணி நேரம் ஆயிரும் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வர. அண்ணே, எங்களுக்கு சிக்கன் கொடுங்க. எனக்கு லெக் பீஸு, இவனுக்கு சிக்கன் 65 கொடுங்கண்ணே. சீக்கிரம் போட்டு கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணும். சீக்கிரம் போட்டு கொடுங்கண்ணே. என்னது, சிக்கன் 65யா? அதெல்லாம் உனக்கு இல்லைப்பா. நீ போய் வேற ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பு. இந்த சிக்கன் 65லாம் உனக்கு வேணாம். நான் என் கையால் போட்டும் கொடுக்க மாட்டேன், போப்பா. என்னங்கண்ணே இது? நாங்கள் என்ன காசு தர மாட்டோமா சொன்னோம்? காசு கொடுத்து தானே சிக்கன் 65 கேட்குறோம். அதை போட்டு தரதுக்கு உங்களுக்கு என்ன விளக்குது? ஏன் எங்களை பார்த்தா காசு கொடுக்காம ஓடிடுற மாதிரி இருக்கா? தம்பி, நீங்கள் 2 பேரும் என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களுக்கு சிக்கன் கொடுக்குற மாதிரி இல்லை. ஒழுங்கா வீட்டில் போய் அம்மா செய்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்குங்கப்பா. தயவு செஞ்சு சிக்கன் சிக்கன்ட்டு இந்த கடை பக்கத்து வராதிங்க. அப்படியே சாப்பிடணும் போல இருந்தா வேற சைடு போய் சாப்பிடுப்பா. இனிமேல் இந்த சைடு சிக்கன் கேட்டு வரக்கூடாது, புரியுதா? அண்ணே, இது என்னன்னே வம்பா போச்சு? காசு கொடுத்து கறி வாங்கி சாப்பிட்றது ஒரு குத்தமா? எங்களுக்கு சிக்கன் தருவீங்களா, இப்போ மாட்டிங்களா? அந்த சமயம் பார்த்து அந்த கடையோட ஓனர் வந்தாரு. சிக்கன் சாப்பிடாம நாங்கள் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம். இந்தப்பா, என்னாச்சு? எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் நீ சின்ன பையன் கூட ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்க மாட்டியா? உனக்கு வர வர விவஸ்தையே இல்லாமல் போயிருச்சு. ஸ்கூல் பசங்க கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற. நீ எல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கடா ஃபஸ்ட்டு. ஐயா, அது ஒன்றும் இல்லையா, நாங்கள் 2 பேரும் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி சரி, நீங்கள் எதுக்குயா வந்தீங்க? எது வேணும்னா சொல்லுங்க, நான் கொடுத்து விட்றேன் வீட்டுக்கு. ஐயோ, அவங்க சொல்கிறதெல்லாம் பொய். நாங்கள் சிக்கன் கேட்டோம், அது காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் கேட்டோம். அதுக்கு என்னமோ அவர் அவ்வளோ சலைச்சிக்கிறாரு. நீ எவ்வளோ நேரம் நின்னாலும் நான் சிக்கன் தரமாட்டேன்னு சொன்னார். தாடா, எதுக்குடா அவனுக்கு சிக்கன் கொடுக்க மாட்டேன்னு போராடிட்டு இருக்கிற? ஒழுங்கா அந்த பசங்களுக்கு சிக்கன் கொடுக்க முடியுமா முடியாதா? இது என்ன உன் கடைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இது என்னோட கடை, அதை ஞாபகத்தில் வச்சுக்க. என் கடையில் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் நீ செய்யணும், புரியுதா? அவங்களுக்கு சிக்கனை போட்டு கொடு. இருங்கய்யா, நான் போட்டு கொடுக்குறேன். இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அந்த பசங்கள்கிட்ட கூட வேணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா. இனிமேல் உனக்கு நீ கேட்டதுமே சிக்கன் போட்டு கொடுத்துட்றேன். எந்த குறையும் உன்னை சொல்ல மாட்டேன். இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிரு, என்ன இனிமேல் சொல்ல மாட்டேன். அந்த 2 பசங்களும் நல்லா சிக்கனை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியா அந்த சிக்கனே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஒரு வழியா சிக்கன் சாப்பிட்டு முடிச்சு அவங்க வீட்டு பக்கம் பார்த்து கிளம்பிட்டாங்க. இந்தாடா, எதுக்குடா அந்த பசங்களுக்கு சிக்கன் கொடுக்க மாட்டேன்னு போராடிக்கிட்டு இருந்த? இப்போ உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லலை. இந்த கடையை விட்டு உன்னை அனுப்பிடுவேன் பார்த்துக்க. உண்மை என்னமோ அதை சொல்லு. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ஐயா, பாவம்யா, அந்த பசங்க சின்ன பசங்களா வேற இருக்கிறாங்க. நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயை கிட்டத்தட்ட 5 நாள் 10 நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓஹோ, ரொம்ப நல்ல மனசு உனக்கு. இந்த நல்ல மனசெல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துரு. இங்கே வந்தா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். நான் சொல்றது தான் கேட்கணும். எந்த ஸ்கூல் பசங்க வந்தாலும் இனிமேல் சிக்கன் போட்டு கொடுக்குற, புரியுதா? எவன் எப்படி போனா எனக்கு என்ன? எனக்கு சரியான லாபம் வந்தா போதும், புரியுதா உனக்கு? ஐயா, அந்த பசங்க பாவம் ஐயா. இந்த பாவம்லாம் நம்மளை சும்மாவே விடாது. அதுவும் இல்லாமல் என்னோட கையால் வேற அந்த பசங்களுக்கு அந்த சிக்கனை போட்டு தரேன்.
எனக்கு ரொம்ப மனசு உறுத்துதுயா, வேணாம்யா. அப்பனா இந்த கடையை விட்டு நீ கிளம்ப வேண்டிதான். ஒழுங்கா சம்பளத்தை வாங்கினமா வேலை பார்த்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஊர்ல இல்லாத பிரச்சனையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த உன்னை இந்த கடையை விட்டு வெளியே அனுப்பிடுவேன், புரியுதா? மன்னிச்சிருங்கய்யா, இனிமேல் எந்த ஸ்கூல் பசங்க வந்தாலும் நான் சிக்கன் செஞ்சு கொடுத்துட்றேன், போதுமா? இனிமேல் யாருக்குமே நான் சிக்கன் இல்லைன்ற வார்த்தையே சொல்லவே மாட்டேயா. இத்தனை நாள் சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க. கட்டாயம் இனிமேல் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். டேய், நீங்கள் ரோட்டில் ஒரு சிக்கன் கடை போட்டிருப்பீங்கல்ல, அந்த சிக்கன் கடையில் தான் நான் நேற்று வாங்கி சாப்பிட்டேன் தெரியுமா? அவ்வளவு டேஸ்ட் அருமையாக இருந்ததுடா. நீ எல்லாம் கொடுத்து வச்சவன். அப்படியா? நல்லா வாங்கி சாப்பிடு. எனக்கு தான் கொடுத்து வைக்கல, உனக்காவது கொடுத்து வச்சிருக்கே. டேய், என்னடா சொல்கிற? உனக்கு கொடுத்து வைக்கலையா? அது உங்கள் கடை. நீங்கள் எப்போ வேணாலும் அந்த சிக்கன்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்ல. உங்கள் அப்பா உன்னை ஒன்றுமே சொல்ல மாட்டாரு. அந்த டேஸ்டான சிக்கனை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். நீ எல்லாம் கொடுத்து வச்சவன். நேரத்துக்கு எடுத்து எடுத்து சாப்பிட்டுப்பேல. அது என்னமோ தெரியலடா, எங்க அப்பா அந்த சிக்கன் மேல கையை வச்சாலே என் கையை வெட்டிடுவேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் நிறைய தடவை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் தெரியுமா? ஒரு நாள் கூட எங்க கடை சிக்கனை நான் ருசிச்சு சாப்பிட்டதே இல்லை தெரியுமா? எங்க அப்பா சாப்பிட விட மாட்டாரு. அதுக்கு என்னடா, நாளைக்கு நம்ம 3 பேரும் போய் அந்த சிக்கன் கடையில் சிக்கன் சாப்பிட்டு வருவோம். என்ன, உங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியவா போகுது? சரி வா, நாளைக்கு போகலாம். சிக்கன் கடைக்காரனே, எங்களுக்கு 3 சிக்கன் போட்டு கொடுங்க. ஆளுக்கு 100 கிராம் இருக்கணும். இவங்க 2 பேர்த்துக்கும் லெக் பீஸு, எனக்கு மட்டும் சிக்கன் 65 போட்டு கொடுங்கண்ணே. போட்டு தரேன் தம்பி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சிக்கன் பொரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், தரேன். அவங்க 3 பேரும் சிக்கனை வாங்கி சாப்பிட்டாங்க. சிக்கன் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அந்த பையன் வீட்டுக்கு போனதுமே ஒரே அழுக, வயிற்று வலின்னு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான். என்னாச்சுப்பா? எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? எதா இருந்தாலும் சொன்னாதானே தெரியும். என்னாச்சுன்னு சொல்லு கண்ணே. கண்ணே, நீ அழுகாத, அப்பானால தாங்க முடியாது. அப்பா, நம்ம கடையில் தான் சிக்கன் வாங்கி சாப்பிட்டேன்ப்பா. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. ஆசையாக நானும் போய் ஒரு பிளேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டேன். அதுலேருந்து எனக்கு ரொம்ப வயிறு வலிப்பா, தாங்கவே முடியல. ஸ்கூல்லையும் என்னால் உட்காரவே முடியல தெரியுமா? ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன். என்னை ஏதாவது கொண்டு போய் பண்ணுங்க. அவங்க அப்பா அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்தாரு. இங்கே பாருங்கப்பா, உங்கள் பையன் சேராத பொருளை சாப்பிட்ருக்கிறான். அதுவும் ஆயில் சம்மந்தமான பொருளை தான் சாப்பிட்ருக்கான். அதனால தான் உடம்புக்கு இப்படி ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. இனிமேல் கடையில எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, வீட்டிலே வாங்கி கொடுங்க. நல்ல வேளை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா இவன் உயிருக்கே ஆபத்தாயிருக்கலாம். புரியுதா? போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நான் என் பையனை இழந்துருவேணுன்னு ரொம்ப பயந்துட்டேன். அவன் ரொம்ப வயிறு வலின்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். கோவமா அந்த கடை வேலை பார்க்குறவன்ட்ட போனாரு. ஏண்டா, என்ன தைரியம்டா இந்த சிக்கனை என் பையனுக்கே போட்டு கொடுப்ப? உனக்கு என்ன தைரியம்? யாருடா உன்னைய என் பையனுக்கு சிக்கன் போட்டு கொடுக்க சொன்னது? ஐயா, நீங்கள் தானங்க சொன்னீங்க, எந்த பசங்க ஸ்கூல் பசங்க வந்தாலுமே அவங்களுக்கு சிக்கன் போட்டு கொடுக்கணும், வேணாங்கிற வார்த்தையே வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதனால தான் நம்ம தம்பி வந்ததையுமே கேட்டதுமேயும் போட்டு கொடுத்துட்டேன். இதில் என்னங்கய்யா தப்பு இருக்கு? நம்ம தம்பியும் சிக்கனை விரும்பி சாப்பிட்றவேனா, அவனும் சாப்பிட்டு போட்டுமேனு போட்டு கொடுத்தேன். ஏண்டா, இந்த எண்ணெய் பழைய எண்ணெய்ன்னு தெரிஞ்சு அவனுக்கு நீ போட்டு கொடுத்துருக்க தானே? என் பையன் உடம்பு என்னத்துக்குடா ஆகுது? ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனப்ப அவன் ரொம்ப சீரியஸ்னு கூட சொல்லிட்டாங்க. என் மனசு பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். இனிமேல் என் பையன் வந்து கேட்டா அந்த சிக்கனை போட்டு கொடுத்த உன்னைய வேலையை விட்டு அனுப்பிடுவேன் பார்த்துக்க. பாவம் என் பையன் வயிறு வலியில் என்ன துடிச்சான் தெரியுமா? அவனோட மனசு எனக்கு மட்டும்தான் புரியும். அவன் தான் என் உலகம் எல்லாமே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவன் இல்லைன்னா நான் செத்து கூட போயிருப்பேன். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாது. இனிமேல் அவனுக்கு இந்த சிக்கனை கொடுக்காத, புரியுதா? ஐயா, இப்படி தானேயா மற்ற பசங்களும் இந்த சிக்கனை வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கும் இப்படி தானே இருக்கும். அவங்க அம்மா அப்பாவும் தன்னோட பையனை இப்படி தான் ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா தாங்க மாட்டாங்க. நம்ம தெரிஞ்சே நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை கொடுத்தோம்னா அவங்க உடம்பு என்ன ஆகுறது சொல்லுங்க? நீங்கள் இப்போ பட்ட கஷ்டத்தை தானே மற்றவங்களும் படுவாங்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த கெட்ட எண்ணெயெல்லாம் எடுத்துருவோம், நல்ல எண்ணெயில் பொரிச்சு தருவோம். அப்படி சொன்னதுமே அவருக்கு மனசே நொந்து போயிருச்சு. அட ஆமாம், இன்னைக்கு நான் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். என்ன மாதிரி தானே எல்லாரும் வேதனைப்பட்டிருப்பாங்க. இனிமேல் நான் இந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இனிமேல் புது ஆயில் தான் யூஸ் பண்ணணும். எந்த பசங்களும் என் பசங்க மாதிரி கஷ்டப்படக்கூடாது. என் பையன் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். அது மாதிரி தானே மற்ற பசங்களும் பட்டிருப்பாங்க. இனிமேல் நான் அந்த மாதிரி தப்பை பண்ணவே மாட்டேன். அந்த கடை ஓனர் ஒரு வழியாக திருந்திட்டாரு.